கேள்விகள். இது ஒரு பெரிய மாற்றத்தை எனக்குள்ளும் சரி, மாற நினைப்பவர்களுக்கும் சரி, புதிதாக ஒன்றை விளங்கிக் கொள்ள அல்லது புதிதாக ஒன்று கண்டுபிடிக்க, புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள, இப்படி நமக்குள் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவைதான் கேள்விகள். பொதுவாகவே மதங்களை பின்பற்றும் நமக்கு அதில் இருக்கும் தவறுகளையும் மூட நம்பிக்கையையும் பற்றி கேள்விகள் எழுவதில்லை. அதன் காரணமாக கடவுள் என்ற பெயரால் நாம் ஏமாற்றப்படுகிறோம். நம்மை சிந்திக்க விடாமல் மதங்கள் நம் கேள்வி அறிவை முடங்கி போக செய்கிறது. ஹிந்து மற்றும் கிறித்துவ மதத்தில் இருந்து வெளியேறியவர்கள்தான் இஸ்லாம் என்ற பாலும் குழியில் விழுந்து விடுகிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் இஸ்லாத்தை பற்றிய அறியாமை, இஸ்லாத்தை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களின் மூளை சலவைகளை கேட்டு மயங்கி அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். அநேக ஹிந்து மக்களும் கிறித்துவ மக்களும் மதம் மாற இந்த மூளை சலவைதான் காரணமாக அமைகிறது. இஸ்லாத்தை அவர்கள் முழுமையாக படித்து கேள்விகள் கேட்டு இருந்தால் இஸ்லாத்தை ஏற்க வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். சரி, இன்றைக்கு நாம் மற்ற மதத்தில் இருந்து வெளியேறி இஸ்லாத்தை பின்பற்றும் முஸ்லிம்களிடம்தான் இந்த கேள்விகளை கேட்கப் போகிறோம். இன்று சிறு மாற்றமாக AI குரலில் பேசப் போகிறோம். இந்த குரல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே கமெண்டில் கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் EX முஸ்லிம் தமிழன். இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மூளை சலவை செய்யப்பட்டு இஸ்லாத்திற்குள் இழுக்கப்படும் நபர்கள் பெரும்பாலும் இஸ்லாத்தை முழுமையாக படிக்காத, தெரியாத மக்கள்தான். ஏன், பிறப்பிலிருந்தே முஸ்லிமாக வளர்க்கப்படுவர்களுக்கு கூட அதை பற்றி முழுமையாக தெரியாது. அப்படி இருக்க இவர்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. முஸ்லிம்கள் நடிக்கும் போலியான நடிப்பை பார்த்தும் அவர்கள் சொல்லும் தேன் கலந்த வார்த்தைகளால் கவரப்பட்டு இஸ்லாத்திற்கு சென்ற மக்கள்தான் அதிகம். மூளை சலவை என்பது நாம் நினைப்பது போல சாதாரண விடயம் அல்ல. அதிலிருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டும் என்றால் நம் அறிவுத்திறனை வளர்த்து கொண்டால் மட்டுமே முடியும். நமக்குள் எப்பொழுதும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அதற்கான பதில்களை தேடி செல்வோம். இந்த பிரபஞ்சம் நமக்கான பதிலை தரும். கேள்விகளுக்கு பதில் ஆலிம் இடமோ அல்லது மதகுரு இடமோ கேட்பதால் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காது. அவர்கள் ஏற்கனவே அதில் இருப்பதால் உங்களை சமாதானப்படுத்தவே அவர்களின் பதில் இருக்கும். ஆக நம்முடைய கேள்விக்கான சரியான பதிலை நம் அறிவின் மூலமாக மட்டுமே கிடைக்கும். எனக்குள் எழுந்த கேள்விகளை முஸ்லிமாக மதம் மாறியவர்களிடம் கேட்கிறேன். முடித்தால் பதிலை தேடுங்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் கொலை. இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் மற்றும் இஸ்லாத்தில் இருக்கும் குறைகளையும் மூட நம்பிக்கைகளை பற்றி விமர்சனம் வைத்தால் ஷரியா சட்டப்படி குற்றம், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிறது இஸ்லாம். அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களை கொன்றுவிடுங்கள் என்று கூறினார்கள். அபு புர்தா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அவருக்கு 20 நாட்கள் இஸ்லாத்தை மீண்டும் ஏற்கும்படி நேரம் கொடுத்தார்கள். ஆனால் அவர் ஏற்கவில்லை. உடனே அபு மூசா அவரின் தலையை துண்டித்து விட்டார்கள். இந்த உலகம் சுதந்திரமானது. ஒவ்வொரு மனிதருக்கும் சுய விருப்பங்கள் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தால் வெளியேறி மற்ற மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எந்த விதத்திலும் தவறே கிடையாது. ஆனால் இஸ்லாம் மூர்தத் என்று கூறி பல கொலைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு நடந்துள்ளது. நீங்கள் ஒரு மதத்தை விட்டு வெளியேறி இப்பொழுது இஸ்லாத்மை ஏற்று இருக்கிறீர்கள். உங்கள் மதமோ அல்லது வேறு மதமோ இப்படி ஒரு பாசிசம் நிறைந்த சட்டத்தை வைத்து இருக்கிறதா? நீங்கள் இந்தியாவில் இருப்பதால் இந்த சட்டத்தை சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் முஸ்லிம் நாடுகளில் மிக கொடூரமான சட்டமாக உள்ளது. இஸ்லாம் உண்மை மார்க்கம் என்றால் ஏன் அதை விட்டு மக்கள் வெளியேறி செல்கிறார்கள்? காரணம் என்ன? அப்படி வெளியேறிய மக்களை ஏன் கொலை செய்ய இஸ்லாம் சொல்கிறது? இஸ்லாத்தில் இருக்கும் உண்மைகளை வெளியில் சொல்லிவிடுவார்கள் என்ற பயமா? அப்படி சொல்லிவிட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும், இஸ்லாத்தில் மேல் இருக்கும் போலியான நர்மதிப்புக்கு களங்கம் ஏற்படும் என்ற பயமா? சத்திய கொள்கை உண்மை மார்க்கம் என்றால் எதற்காக இவர்களை கண்டு இஸ்லாம் அஞ்ச வேண்டும், கொலை செய்ய வேண்டும்? நீங்களே ஒரு நாள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் உங்கள் நிலைமை என்ன? ஜிகாத் என்ற தீவிரவாதம். பல அப்பாவி மக்களின் இரத்தத்தின் மீதுதான் இஸ்லாம் உருவானது என்பது மறுக்க முடியாத இஸ்லாமிய வரலாறு. நீங்கள் ஏற்று இருக்கும் முகமது நபி ஜிஹாத் என்ற பெயரில் பல மக்களை கொன்று குவித்தார். குறைலா யூத பழங்குடி, நதிர் மற்றும் முஸ்தலிக் ஆகிய மக்களை கொலை செய்தார். ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி படித்தது உண்டா? இஸ்லாத்தை வலுக்கட்டாயமாக திணித்தும் அவர்களை கொலை செய்தும் இஸ்லாம் பயதால் தான் பரவியது. இஸ்லாம் சத்திய கொள்கை என்றால் அதை எதற்கு வலுக்கட்டாயமாக பயத்தை காண்பித்து திணிக்க வேண்டும்? ஒன்றை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் தனிப்பட்ட நபரின் விருப்பம். ஆனால் இறை தூதர் என்று சொல்லிக்கொண்டு சிலை வணக்கம் செய்பவர்களையும் யூதர்களையும் அல்லாஹ்வின் கட்டளை என்று சொல்லிக் கொன்றார். அது ஏன்? அப்படி அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ்வே அவர்களை அழித்திருக்கலாமே. மாறாக ஏன் முகம்மதை வைத்து கொடூர கொலைகள் செய்ய வேண்டும்? இது அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் முகம்மது நபிதான் அல்லாஹ்வின் தூதர் என்றும்
அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் செலுத்தும் வரை மக்கள் மீது போர் புரியும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றால் அவர்களின் இரத்தமும் உடைமையும் என் மீது ஆணையாக பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று கூறினார்கள். உலகத்தில் எந்த மதமும் மக்களை போர் என்ற பெயரில் கொலை செய்து மதங்கள் பரவியது அல்ல, இஸ்லாத்தை தவிர. இறை மறுப்பாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எங்களினுடைய வாதத்தை நாங்கள் சுருக்குவோம் என்று சொன்னால் இதை விட ஒரு மோசடி இந்த இஸ்லாத்தில் எதுவும் இல்லை. இறை மறுப்பாளர்கள் திருப்தி அடைய வேண்டும். பல சகோதரர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் யுத்தம் செய்ததெல்லாம் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி மட்டுமே யுத்தம் செய்தார்கள், தங்களையும் தங்கள் நிலங்களையும் பாதுகாப்பதற்கு வேண்டி மட்டுமே யுத்தம் செய்தார்கள், வேற எந்த நோக்கத்திற்காக வேண்டி யுத்தம் செய்யப்படவில்லை என்பதை போன்ற நவீன வார்த்தைகள் இன்றைய ஐரோப்பியாவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு முஸ்லிம்களை விமர்சிக்கிறார்களே, குர்ஆனை விமர்சிக்கிறார்களே, முஸ்லிம்கள் எல்லாம் ஜிஹாதிகள் என்பதாக, முஸ்லிம்கள் எல்லாம் நாளை வேட்டையாடினார்கள் என்பதாக, ஒரு கையில் வேதத்தையும் மறு கையில் ஆயுதத்தையும் தூக்கிக் கொண்டு உலகத்தினுடைய நாலா பரப்புகளிலும் விரைவாக பயணம் செய்து இன்றைய எல்லா நாடுகளையும் முஸ்லிம்கள் ஆக்கிரமித்தார்கள் என்று இறை மறுப்பாளர்கள் பேசுவதனால் இதை தாங்கிக் கொள்ளாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், தற்காப்புக்காக வேண்டி தவிர அல்லாஹ்வின் தூதர் யுத்தம் செய்யவில்லை. இல்லை அன்பு சகோதரர்களே, இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் யுத்தம் செய்தார்கள். முதல் நோக்கம் தற்காப்புக்காக வேண்டி எதிரிகளிடத்திலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹுவை முடிந்த மக்களையும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த மக்களால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய நாட்டையும் பாதுகாப்பதற்காக வேண்டி யுத்தம் செய்தார்கள். இரண்டாவது ஒரு யுத்தம் செய்யப்பட்டது, முஸ்லிம்களாகிய நாங்கள் நேரடியாக குஃப்ரியத்தினுடைய பூமியில் போய் இறங்குவோம், முஸ்லிம்களாகிய நாங்கள் இறை மறுப்பாளர்களினுடைய பூமியினுடைய வாயிலை போய் நாங்கள் தட்டுவோம், அவர்களுக்கு நாங்கள் 3 நிபந்தனைகளை வைப்போம். முதல் நிபந்தனை, நாங்கள் தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், சத்திய கொள்கையில் இருக்கிறோம், அந்த கொள்கையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், அந்த கொள்கைக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுங்கள். மன்னர்களுக்கு முதலில் கடிதம் அனுப்புவார்கள் வெளியில் இருந்து கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், ஈரேற்றம் அடைவாய், இதை நீ மறுத்தால் கண்டிப்பாக அந்த மக்களினுடைய தீமையை உனது தலையை நீ சுமப்பாய் என்று அல்லாஹ்வின் தூதர் கடிதம் அனுப்பினார். அதுபோல படை வீரர்கள் செல்வார்கள், அவர்கள் அந்த நாட்டு மன்னனை அழைப்பு கொடுப்பார்கள், அந்த நாட்டு மன்னன் ஆராய்ச்சி செய்து பதில் கொடுத்து விட்டால் முஸ்லிம்கள் அந்த நிலத்தை அப்படி அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு இதற்கு பிறகு அல்லாஹ்வின் ஹுக்மின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்பதாக அவர்கள் திரும்பி விடுவார்கள். இரண்டாவது, நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம்களாகிய நாங்கள் உங்கள் நாட்டுக்குள் வருவோம், நாங்கள் உங்கள் நிலங்களை ஆட்சி செய்வோம், நீங்கள் எங்களுக்கு ஜிஸியா கட்ட வேண்டும், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், உங்களை யார் எதிர்க்க வந்தாலும் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம், உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடைமைகளும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உடைமைகளை போன்று லா இலாஹ இல்லல்லாஹ்வை முடிந்தவர்களினுடைய சொத்தை போன்று பாதுகாக்கப்படும் என்று கூறுவார்கள். இந்த ரெண்டு விஷயத்திற்கும் அவர்கள் கட்டுப்படாவிட்டால் மூன்றாவதாக சொல்வார்கள், எங்களுடைய வாள்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும். ஏன் வல்லமை கொண்ட இரக்கமும் கருணையும் கொண்ட அல்லாஹ் இவ்வாறு போர் செய்ய சொல்லி அப்பாவி மக்களை கொன்று இஸ்லாத்தை ஏற்க சொன்னான்? முஹம்மதுக்கு முன்னால் வந்த எந்த நபியும் போர் செய்து இஸ்லாத்தை பரப்பவில்லையே. உண்மை மார்க்கம் என்றால் அல்லாஹ் நினைத்தால் எல்லாரையும் முஸ்லிமாக மாற்றியிருக்கலாமே. ஏன் போர் என்ற பெயரில் அவர்களை கொலை செய்து அவர்களிடம் இருந்த பொருட்களை கொள்ளையடித்தார் முஹம்மது? போரில் இறக்கும் முஜாஹிதுக்கு 72 கன்னிகளை அல்லாஹ் தருவதாக முஹம்மது சொல்வது எதற்காக? அப்படி கூறினால் தான் போருக்கு வருவார்கள் என்ற ஆசைகளை காண்பித்து அவர்களை கொலை செய்ய வைத்தாரா? இன்றும் ஜிஹாத் என்ற பெயரில் தீவிரவாதங்கள் நடப்பது எதனால்? இன்றும் ஜிஹாத் என்பது இஸ்லாத்தில் ஆக சிறந்த செயலாக இருப்பது ஏன்? காஃபிர் என்ற இழி சொல். பெரும்பாலும் இஸ்லாத்திற்கு மதம் மாற்றம் செய்யும் இஸ்லாமியர்கள் ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, சாதி மதம் இல்லை, நாங்கள் மனிதர்களை மனிதனாக தான் பார்ப்போம் என்று. ஆனால் அது உண்மையா என்றால் இல்லை, சுத்தமான பொய். இஸ்லாத்தில் 2 ஜாதிகள் உண்டு. ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் முஃமின்கள், இரண்டாவது காஃபிர்கள், அதாவது ஓரிரை கொள்கையை ஏற்காத மக்கள். இவர்கள் முஹம்மது காலத்தில் மிக தாழ்ந்தவர்களாக நடத்தப்பட்டும் அடிமைகளாக விற்கப்பட்டும் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் ஏற்ற தாழ்வு இல்லை எனில் எதற்காக இஸ்லாத்தை ஏற்காத மக்களை காஃபிர்கள் என்று சொல்லி இழிவுபடுத்த வேண்டும்? இன்றைக்கும் மாற்று மத மக்களை காஃபிர்கள் என்று சொல்லி முஸ்லிம்கள் இழிவுபடுத்துவதை அன்றாட வாழ்வில் கேட்டு வளர்க்கப்பட்டவன் நான். காஃபிர்களை உற்ற துணைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர்களை கொலை செய்யும்படியும் அவர்களை மிருகங்களை விட கீழ் என்று அவமானப்படுத்தும் குர்ஆன் வசனங்களை காணலாம். இப்படி மனிதர்களை அல்லாஹ் பிரித்தும் அவர்களை இழிவாக பேசுவானா? காபீர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்று ஒரு இறை வார்த்தை என்பது இருக்குமா? இவ்வளவு கொலைவெறியும் வஞ்சமும் இறைவனிடத்தில் இருக்கும் குணங்களா? இஸ்லாத்தை ஏற்காத காரணத்தால் மட்டுமே அவர்கள் நரகம் செல்வார்கள். எந்த நன்மைகள் செய்தாலும் அது அவர்களை சொர்க்கம் கூட்டி செல்லாது என்பதெல்லாம் முட்டாள்தனமாக இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியதாக அபூ புர்தா அறிவித்தார். மறுமை நாளில் முஸ்லிம்கள் மலை போல் பெரும் பாவங்களுடன் வருவார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அவர்களுக்கு பதிலாக யூதர்களையும் கிறிஸ்தவர்கள் மேல் அந்த பாவத்தை வைப்பான் என்று கூறினார்கள். இந்த மாதிரியான அநீதியை அல்லாஹ் செய்வானா? முஸ்லீம் என்ற காரணத்தால் மட்டுமே அவன் சொர்க்கம் செல்ல தகுதியானவன் என்று இந்த ஹதீத் சொல்கிறது. இது முட்டாள்தனமாக இல்லையா? சிந்தித்து பாருங்கள். அடிமைகள் மற்றும் பாலியல் அடிமைகள் உலகத்தில் மிக மோசமான மற்றும் கொடூரமான செயல் அடிமை முறைதான். மனிதர்களை மிருகங்களாக நடத்தப்படும் அவலம் இருந்தது. இந்த உலகத்துக்கு இறை செய்தி சொல்ல வந்த இறுதி தூதர் முதலில் இந்த அடிமை முறையை அல்லவா ஒழித்திருக்க வேண்டும். ஆனால் மாறாக அடிமை சந்தை வியாபாரம் செய்ய அனுமதி கொடுத்து போர் என்ற பெயரில் அப்பாவி மக்களை நிர்வாணமாக்கி சந்தையில் நிற்க வைத்து ஆடு மாடுகளைப் போல வாங்கவும் விற்கவும் செய்தவர் முஹம்மது.
இசை, மது இவைகளை ஹராம் என்று சொல்லி தடுத்த நபி முகம்மது இதை ஏன் தடை செய்யவில்லை? பாலியல் அடிமைகளை வைத்துக்கொள்ள அல்லாஹ்வும் சேர்ந்து அல்லவா அனுமதி கொடுத்தான்? மனிதர்களை நேசிக்கும் இறைவன் இவ்வாறு செய்வானா? குரானில் பாலியல் அடிமைகள் வைத்துக்கொள்ள குரானை ஆதரிப்பது ஏன்? அடுத்தவர் மனைவிகளையும் குழந்தைகளையும் போர் என்ற பெயரில் கைதியாக்கி அவர்களை பங்கு போட்டு வன்புணர்வு செய்வதை அல்லாஹ் ஏன் ஆதரித்தான்? அபு ஷயீத் அல் குத்ரி ரலி அவர்கள் கூறியதாவது, நான் நபி அவர்களுடன் அமர்ந்திருந்த போது அன்சாரிகளில் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு பெண் போர் கைதிகள் கிடைக்கின்றனர். அவர்களை விற்று காசாக்கிக் கொள்ள நாங்கள் விரும்புவதால் அவர்களுடன் உடல் உறவு கொள்ளும் போது புணர்ச்சி, இடைமுறிப்பு, அசில் செய்து கொள்வது குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அப்படியா செய்கிறீர்கள்? இதை செய்யாமல் இருந்தால் உங்கள் மீது தவறேதும் இல்லையே. ஏனெனில் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் விதித்துள்ள எந்த உயிரும் கட்டாயம் உருவாகியே தீரும் என்று பதிலளித்தார்கள். இப்படி ஒரு கேவலமான கொடூரமான விடயத்தை முகம்மது எதற்காக அனுமதித்தார்? இஸ்லாம் தூய மார்க்கம் என்றால் இந்த பாலியல் அடிமைகளை திருமணம் முடிக்காமல் உடல் உறவு வைத்துக் கொள்வதற்கு பெயர் விபச்சாரம் இல்லையா? இதை இஸ்லாம் ஆதரிக்கிறது என்றால் இஸ்லாம் தூய மார்க்கமா? அடிமை முறை மனித குலத்திற்கே எதிரான ஒன்று. ஏன் அதை முகம்மது ஒழிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, மாறாக ஆதரித்தார்? இவர் எப்படி மனிதர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும்? குரான் இறைவார்த்தையா? குரான் இறைவார்த்தை என்கிறார்கள். ஆனால் எப்பொழுது யாரால் தொகுக்கப்பட்டது என்பது தெரியுமா? இஸ்லாத்தில் முக்கிய மூலமாக இருக்கக்கூடிய குரானை முகம்மது இறந்து 23 வருடங்கள் கழித்துதான் தொகுக்கப்பட்டது என்பது வரலாறு. இந்த 23 வருடங்களில் குரான் வசனங்களை மனனம் செய்த பல முஸ்லிம்கள் போரில் இறந்து போனார்கள். வெகு சில வசனங்களை மட்டுமே ஒன்றிணைத்து தொகுக்கப்பட்டது. அதிலும் ஆயிஷா கல் எரிதல் மற்றும் பால்குடி உறவு பற்றிய வசனத்தை ஆடு தின்று விட்டதாக கூறியுள்ளார். ஷியா முஸ்லிம்கள் இப்பொழுது இருக்கும் குரான் முழுமையான குரான் இல்லை எனவும் அதில் பாதிக்கும் பாதி குரான் அழிந்து விட்டது என்கிறார்கள். இன்னும் சிலர் மனிதர்களால் மாற்றி எழுதப்பட்டது என்று ஆதாரபூர்வமாக கூறுகிறார்கள். குரான் இறை வார்த்தை என்றால் அல்லாஹ்வினால் ஏன் அவன் இறக்கிய குரானை பாதுகாக்க முடியவில்லை? குரான் சரியாக தொகுக்கப்பட்டது என்றால் ஆயிஷா கூறிய ஆடு தின்ற வசனம் எங்கே? குரானில் மாற்றங்கள் இல்லை என்று எதை ஆதாரமாக வைத்து நம்புகிறீர்கள்? உண்மையில் அல்லாஹ் கூறிய வார்த்தையா? குரான் முகம்மது அல்லது மனிதர்களால் எழுதப்பட்டதா? காபா என்னும் கருப்பு கல் வழிபாடு. நாங்கள் சிலை வணக்கம் செய்ய மாட்டோம், கற்களை வணங்க மாட்டோம் என்றால் பின் எதற்காக இந்த கருப்புக்கல் வழிபாடு? அல்லாஹ்வுக்கும் இந்த கருப்பு கல்லுக்கும் என்ன சம்பந்தம்? அபீஸ் பின் ரபியா அவர்கள் கூறியதாவது, உமர் கருங்கல்லின் அருகில் வந்து முத்தமிட்டு, சந்தேகமே இல்லை, நீ ஒரு கல் என்றும் யாருக்கும் நன்மை செய்யவோ யாருக்கும் தீங்கு செய்யவோ முடியாது என்பதும் எனக்கு தெரியும். அல்லாஹ்வின் தூதர் சல் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். உமர் அவர்களே, இது வெறும் கல் என்று கூறிவிட்டார். முகம்மது செய்த முட்டாள்தனத்தை நீங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும்? அந்த கருப்பு கல்லுக்கு முன்னால் நின்று தோழுவது ஏன்? அதை சுற்றி வலம் வருவது எதற்காக? அதை தொட்டு முத்தமிடுதல் எதற்காக? காபாவை இப்ராஹிம் நபி தான் கட்டினார் என்றால் யூதர்களுக்கும் கிறித்துவர்களுக்கும் தான் அதிக உரிமை உண்டு. ஆனால் அவர்கள் இந்த காபாவை காண வருவதில்லை, சடங்குகள் செய்வதில்லையே. இப்ராஹிம் தான் இதை கட்டினார் என்று வரலாற்றில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆக முகம்மது பொய் கூறினாரா? இந்த கருப்பு கல் வழிபாடு பண்டைய அரபு பேகன் வழிபாடு. அதை அப்படியே காப்பி அடித்து இஸ்லாத்தில் முகம்மது இணைத்துள்ளார். முன்னர் தொழுகும் திசையாக ஜெருசலேமை நோக்கி இருந்தது. யூதர்களின் மேலுள்ள வெறுப்பில் காபாவாக மாற்றினார் முகம்மது. உங்களுக்கு இதையெல்லாம் கேட்கும்போது ஏதோ தவறாக தெரியவில்லையா? சிந்தித்து பாருங்கள். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. அல்லாஹ்க்கு உருவமே இல்லை என்றால் அல்லாஹ்வின் சிம்மாசனம் அர்ஷில் இருக்கும் அரியணை மீது எப்படி அமருவான்? நமக்கு உருவம் உள்ளது, அதனால் பிட்டம் என்பது உள்ளது. அதை கொண்டு நாம் உட்காருவோம் அல்லவா? அல்லாஹ்க்கு தான் உருவம் இல்லையெனில் பிறகு எதற்கு அவனுக்கு சிம்மாசனம்? எவ்வாறு அமர முடியும்? நான் கேட்ட இந்த கேள்விகளை எந்த ஆலிமிடமும் விளக்கம் கேட்காமல் உங்கள் அறிவை கொண்டு பதிலை தேடுங்கள். மதத்தை விட்டு வெளியில் வந்து பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து பாருங்கள், விடை கிடைக்கும். தோழர்களே, உங்களுக்கும் நான் கேட்ட கேள்விகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மேலும் உங்கள் நண்பர்கள் இஸ்லாத்திற்கு போக நினைப்பவராக இருந்தாலும் சரி, இல்லையென்றால் ஏற்கனவே அவர் இஸ்லாத்தில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை அவருக்கு பகிர்ந்து கேள்விக்கான பதிலை தேட சொல்லுங்கள். முட்டாள்தனத்தில் இருந்து தெளிவு பெறட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.